525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்தார். 4 1 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்தார். 4 1 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களாமா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்ற விதமாக மத்திய அரசு போராடி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள உயர்த்தி கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.